அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது இல்லையா, சூரியகாந்தி எண்ணெய், அந்த எண்ணெயில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியகாந்தி பூ நம்ம சருமத்துக்கு என்னென்னலாம் நன்மைகள் தருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டிப் நம்பர் 1, சூரியகாந்தி எண்ணெயை நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசராகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லினோலிக் என்ற அமிலம் நிறையவே இருக்குது. இந்த ஆயிலை நம்ம ஃபேஸில் நம்ம மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்பொழுதுமே நல்ல ஈரப்பதத்துடனும் அதே மாதிரி சாஃப்டாகவுமே இருக்கும். டிப் நம்பர் 2, நம்மள நிறைய பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம இல்லை ஃபேஸ் க்ரீம் எது யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்குலாம் வந்து முகம் வந்து செவந்து போகும், அப்படி இல்லைன்னா எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணும் போது இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து நமக்கு விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. அதனால நமக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே ஏற்படுத்தாமல் நல்லாவே இருக்கும். டிப் நம்பர் 3, சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேர் ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி அவங்கள ஃபேஸை பார்க்கும்போது அவங்களோட ஸ்கின் டோன் பார்க்கும்போது தெரியும். அவங்களாம் தாராளமாக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த ஆயிலில் விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது ப்ரீ ரேடிக்கலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்குது. டிப் நம்பர் 4, உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருந்தாலுமே இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு தழும்பு இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நீங்கள் வெளியில் போகும்போது இதை சன்ஸ்க்ரீன் போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீனுக்கு ஈக்குவலாக இது இல்லை அப்படின்னா கூட விட்டமின் இ அண்டு புற ஊதா கதிர்வீச்சுக்கு எதிராக ஓரளவுக்கு நமக்கு வந்து சேஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.